ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பேட்டர்ன் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்பில் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். சென்டரில் இந்த மாதிரி மெஷர் பண்ணி லைன் போட்டுக்கோங்க. நான் இந்த அளவு தான் மெஷர் பண்ணி இந்த லைன்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ இன்ச் வேணுமோ அந்த அளவுக்கு லைன் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டிச்சுக்கு பேர் ஹனிகோம் ஸ்டிச்சும் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த தேன்கூடு அந்த ஷேப்லேயே இது இருக்கும், அதனால ஹனிகோம் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது சென்டரில் நம்ம எப்படி சென்டர்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு நார்மல் பட்டன் ஹோல் ஸ்டிச் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இதுவும். பட்டன் ஹோல் ஷேப்பில் இங்கேருந்து ஒரு லாங் ஸ்டிச் எடுத்துட்டு மேலே ஒரு லாங் ஸ்டிச், அப்புறம் ஒரு குட்டி லாங் ஸ்டிச். அடுத்து பட்டன் ஹோல் எப்படி பண்ணுவோம், ஸ்ட்ரைட்டாக ஒரு லாங் ஸ்டிச், அடுத்து அதை அப்படியே மேலே கொண்டு போய் ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்ப கீழே குட்டி லாங் ஸ்டிச். அதே மாதிரி தான் இதுவும். பட்டன் ஹோல் ஸ்டிச் தெரியாதவங்க இதுக்கு பட்டன் ஹோல் ஸ்டிச் வீடியோ நான் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ஸ்டிச் எல்லாம் வரும். நார்மல் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் இதே மாதிரியே நம்ம ஸ்ட்ரைட்டாகவோ அந்த ஷேப்க்கு ஏற்றப்ப ஸ்டிச் பண்ணிகிட்டே போவோம். இப்போ இந்த பேரண்ட் ஸ்டிச் வரும்போது இதில் என்ன பண்ணுறோன்னா, அந்த திரும்ப இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். இப்போது அந்த பட்டன் ஹோல் டைப்பில் எடுத்துட்டு அந்த மேலே போகிற ஸ்டிச் இருக்குல்ல, மேலே அந்த லாங் ஸ்டிச் இழுக்கிறோம்ல, அதை மேலே இருக்கிற ஸ்டிச்சுக்கு சென்டரில் எடுக்கணும். சென்டரில் எடுத்துகிட்டு திரும்ப குட்டி லாங் ஸ்டிச், திரும்ப ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு மேலே இருக்கிற ஸ்டிச்சுக்கு சென்டரில் இழுத்து ஒரு குட்டி லாங் ஸ்டிச். அந்த பட்டன் ஹோல்லையே நம்ம இந்த மாதிரி மேலே இருக்கிற ஸ்டிச்சோட கம்பைன் பண்ணி பண்ணும்போது அது பேட்டர்ன் ஸ்டிச், அந்த ஹனிகோம் ஸ்டிச் மாடலில் வரும். அவ்வளோதான், ஈஸி தான், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அந்த மேலே இழுக்கிறோம்ல, அதை மேலே இருக்கிற ஸ்டிச்சோட அந்த சென்டரில் மிட் பாயிண்டில் வந்து இழுத்து கொண்டு வரணும். அவ்வளோதான். ஒவ்வொரு ஸ்டிச் அந்த இது முடிகிறப்போ என்ன போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இங்கேருந்து பாருங்கள், இப்போது குட்டியாக அந்த சைடு ஒரு லாங் ஸ்டிச் எடுத்துகிட்டு மேலே இருக்கிற ஸ்டிச்சில் சென்டர்லேருந்து எடுத்துகிட்டு கீழே குட்டி லாங் ஸ்டிச், ஸ்ட்ரைட்டாக இப்படி ஒரு ஸ்டிச், திரும்ப மேலே இருக்கிற அந்த பட்டன் ஹோல்ஸில் சென்டரில் இழுக்கிறோம். நான் சொல்கிறது கூட உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம், நீங்கள் பாருங்கள், பார்த்தாவே புரியும். இது இந்த மாதிரி ஃப்ளவர் ஃபில்லிங் அவெல்லாம் வரும்போது அது நல்லாயிருக்கும் இந்த ஸ்டிச். நான் இந்த ஃப்ளவரை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுலேயே 2 டைப் இருக்குது மொத்தம். இது வந்து நார்மல் பட்டன் ஹோல் மாதிரி போடுறோமா, இன்னொரு டைப் வந்து அவுட்லைன் கீழே அந்த லைன் கொடுத்துட்டு அதுக்கு மேலேயே பட்டன் ஹோல் டைப்பில் ஸ்டிச் பண்ணுவாங்க. அதுவும் இந்த பெட்டல்ஸ்லேயே 2 பெட்டல்ஸில் போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு எந்த இது ஈஸியாக இருக்குது, நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரெண்டுமே கற்றுக்கோங்க எப்படி இருக்கு அப்படின்னு. ஸ்ட்ரைட் லைன் நீங்கள் மெஷர் பண்ணி ஸ்கேலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் கரெக்டான அந்த அளவுலையே நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு போகலாம். இல்லைட்டா முன்னும் பின்னுமா மேலும் கீழமா இருக்கும், அப்புறம் அது அவ்வளோவா நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லுவேன், அதெல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு தெரிய வரும். ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக இருக்கலாம், ஏதாவது ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கலாம், டிப்ஸ் சொல்லியிருக்கலாம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக, அப்போ தான் உங்களுக்கும் அந்த டிப்ஸ் எல்லாம் கிடைக்கும். கீழே அந்த கேப் இருக்குல்ல, அது ஃபுல்லாக அந்த இடத்துல லைன் இல்லை, இருந்தாலும் அந்த இடத்துல விட்டுட்டா நமக்கு நல்லா இருக்காது. அதனால மேக்ஸிமம் சின்னதாக போட்டாவது அந்த லைன் அந்த இருக்கிற கேப்பை வந்து ஃபில் பண்ணுறது மாதிரி பார்த்துக்கோங்க.
மேலே ஒரு சின்ன கேப் தெரியுது இந்த இதுலயே. அதுலேயும் முடிஞ்சால் உங்களால் சின்ன இது போட்டு ஃபில் பண்ண முடியும்னா பண்ணிடுங்க. இப்போ இந்த 3 பெட்டல்ஸில் நான் முடிச்சிட்டேன். இப்போ இந்த பெட்டலில் நான் எப்படி பண்ணுறது காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்களா அவுட்லைன் போட்டிருக்கேன். ஸ்ட்ரெயிட் லைனில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ இது பண்ணுறது இது பட்டன் ஹோல்லையே இன்னொரு மெத்தட். அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் பட்டன் ஹோல் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போடுவோம்ல, அந்த போடாமல் நான் இது பண்ணுறேன் பாருங்கள். ஸ்ட்ரைட் லைன் போடாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக மேலே இழுத்துறேன். இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி டைப்பில் தான் இந்த ஸ்டிச் பண்ணுவாங்க. இந்த செகண்ட் டைப்பு ஸ்ட்ரைட் லைன் போடாமல் அப்படியே இங்கே கீழேருந்து கொண்டு வரது அப்படியே மேலே ஏற்றுறேன். ஆனால் அந்த மாதிரி பண்ணாலும் சரி, இப்போ நம்ம நார்மலாக பட்டன் ஹோல் ஸ்டிச் ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அப்படி பண்ணுவோம்ல, அப்படி பண்ணாலும் சரி ஒரே மாதிரி தான் தெரியும் மேக்ஸிமம். ஆனால் ஸ்ட்ரைட் லைன் போடாமல் அப்படி பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கலாம். அதனால் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருக்கு, சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இந்த டைப் பண்ணும்போது நல்லா எம்போஸ்டாக இருக்கிற மாதிரி தெரியும் நிறையா. அந்த ஃபஸ்ட்டு டைப்பில் நிறைய கேப்ஸ் இருக்கும். இது ஃபுல்லாக கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டுமே நல்லாயிருக்கும். அது ஃப்ளவர்லாம் உள்ளக்க ஃபில் பண்ணிவிட்டு அவுட்லைன் போட்டு சரி த்ரெட் அந்த மாதிரி இதில் அவுட்லைன் போட்டுட்டு ஃபில் பண்ணிடுங்க, ஃபினிஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ.